இருக்குல்ல. வாவ், இதே மாதிரி வயநாடு ஃபுல்லாக இருக்கும். பெரிய ரோடு வயநாடு ஃபுல்லாக இப்படிதான். ஆமாம், வயநாடு ஏற்றி மேலே நாங்கள் வரோம். ரெசார்ட் இன்டீரியர்ல நான் என்னெல்லாம் இருக்குன்றது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெட் இருக்கு. அதுவும் ஃபைனஸ்ட் குஷன் பெட் இது. இது வந்து ரிலேட்டிவ்ஸ் என்ன வந்தாங்கன்னா அவங்க உட்காரதுக்காக சேர் இது. ஆமாம். Guys, we reached the guy. Hey guys, நான் உங்கள் நேவிகேட் ரீச் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அமேசான் வியூ பாயிண்ட்டுக்கு தாங்க போயிட்டுருக்கோம் மஞ்சேரியிலேருந்து. ஸோ வந்து vlog ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வியூஸ்லாம் ரொம்பவே வெறித்தனமாக இருக்குது. vlog ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வாங்க பார்க்கலாம். நம்ம அங்கே போயிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். பாய் பாய். இது மாதிரி வியூ பாயிண்ட் போகிறதுக்கு முன்னாடி வாட்டர் பாட்டில் வாங்கிக்கோங்க. ரொம்பவே வந்து நல்லது. அதுமாரி இந்தமாரி 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வாங்கிக்கோங்க. ஸோ வாங்க போகலாம். கைஸ், அங்கே தூரமாக பார்த்தீங்கன்னா ஒரு மலை தெரியுது. அதோட எண்டு தான் பார்த்தீங்கன்னா வந்து மேப்பில் முடியுது. அங்கே போனால் தான் அமேசான் வியூ பாயிண்ட்டுக்கு போக முடியுன்ற மாதிரி. மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரூட்டு தாங்க பிரியுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவர் சொல்லலைன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் மேப்பும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது உள்ளே போகுது. இந்த ஹில்ஸ்க்கு இப்படி தான் போகணுன்ற மாதிரி. மேலே ஏறுறோம். அதுக்கு மேலே தான் பைக்கில் இதுனா முன்வீல் தூக்குற மாதிரியே இருக்கு. செம்மையாக இருக்குல்ல. வாவ், வயநாடு ஃபுல்லாக இருக்கும். பெரிய ரோடு வயநாடு ஃபுல்லாக இப்படி தான். ஆமாம், வயநாடு உள்ள என்ட்ரி ஆகும்போது ரைட்டு லெஃப்ட் ஃபுல்லாக காடு. இதே மாதிரி தான் சில்லுன்னு இருக்கும். ரைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு 3 சின்ன பசங்க இருக்கானுங்க. கீழேருந்தே நடந்து வர போகிறானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் அவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னு. எங்கடாவா மேப் நீ தான்டா போட்ட? அவ்வளோதான் மேப். அப்படியே மேலே ஏற்றிட்டு போயிட்டே இருக்கு. வா தூக்கிட போடுறா. ஃபீலிங் தூக்கிட போதுடா. நான் காலையில் வச்சிருக்கேன் கூடாது. நீ இருக்கா வீடு, நான் ஓட்டினா வண்டி வெளியே போகும். இன்றைக்கி பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வயநாடு போகிற பிளானில் தாங்க இருந்தோம். அங்கே மலப்புரமில் இருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 80 கிலோமீட்டர்ஸில் வயநாடு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது 22 கிலோமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அமேசான் வியூ பாயிண்ட்டு. ஸோ இன்னொரு நாள் போய்க்கலான்னு பிரெயின் வாஷ் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டானுங்க. அப்புறம் வெயில் வேறு அடிக்குது. அங்கே வேறு இப்போ எதுக்கு போய்கிட்டு இன்னொரு நாள் போவோம் அப்படின்ற சொல்லியிருக்கானுங்க. பார்ப்போம் என்ன பண்ணுறது. ஸ்லோப்பு செம்மையாக போயிட்டுருக்கு. கோழி பண்ணலாம் வச்சுருக்காங்க பார்த்தியா? கோழி பண்ண ஜோபர் ரைஸ் கோழி பண்ண ஃபுல்லாகவே விவசாயம். வண்டி ஏறலைங்களா? சுத்தமாக ஏறல ரைஸ். வண்டி ஏறல. வண்டி ஆஃப் ஆக போகுது. எனக்கு தெரிஞ்சு டோர் ஆஃப் ஆகும்னு நினைக்கிறேன். பெட்ரோல் வேறு இல்லை பாருங்கள். ஓ மை காட், நம்மளுக்கு இது மாதிரி தான் நடக்கும். கைஸ் பார்த்தீங்கன்னா வண்டி நின்றுச்சு. அதான் இந்த ஆக்டிவாலெலாம் வந்தால் கொஞ்சம் இப்படி தான். ஸோ இந்த இடத்துல ஆக்டிவாவில் வர்றதுக்குலாம் ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஸ்லோப் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. என் பின்னாடி பார்த்தீங்கனாலே தெரியும். அப்படியே நீங்கள் பின்னாடி பாருங்களேன் எப்படி இருக்குது ஸ்லோப் அப்படின்னு. இப்படி வந்தோம்.
ஸ்ட்ரைட்டாக இல்லை, பார்க்கறதுக்கு இப்படி தெரியுது. ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குது. அது முக்கி ஏறிச்சு. அதுக்கு மேலே அதுவும் பாவம் ரொம்ப சுத்தமாக முடியல. அதனால செத்து போய் நிற்கிது வண்டி நடுவுலையே. இப்போ அவங்களும் ஆளை காணலை, சிக்னலும் இல்லை. என்ன பண்ணுறது? வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அவங்க வந்தால் தான் தெரியும். வெயில் வேறு ரொம்ப ஓவராக இருக்குல்ல. டேஸ்டியாக இருக்கா? வாட்டர் பாட்டில் முடிஞ்சால் 2 லிட்டர் கூட வாங்கிக்கோங்க. எனக்கும் ஒரு 2 பாட்டில் வாங்கிக்கோங்க. ஆமாச்சா, 2 வாட்டர் வாங்கியிருக்கணும். க்ளோஸ் இட், மூட தோணலை. ஆமாம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, வெறித்தனமாக இருக்குது. ஏறி 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 ஃபுல்லாக முக்குது. 10க்கு மேலே நவுரில். என்னது? நல்ல வண்டியாச்சு. சோப்பு மச்சான், சோப்பு. தூய்மையாக காத்து. ரொம்ப இன்க்ளைண்டா இருக்கு ப்ரோ. ஏத்துடா, ஏத்து. இறங்கிடு. நீ வேலைக்கு வந்து இறங்கிடு. போங்க. அப்படி பண்ணாதடா, தள்ளின்னு போடா. குந்தூர்ல ஃபிளாட் வருது. அப்படியாடா? ஆமா, குந்தூர்னா வண்டி நிப்பாட்டத்துக்கு மட்டும் தான் ஃபிளாட் இருக்கு. நீ இதுல நிப்பாட்டி சொல்றாங்க. வாயே தங்க மாட்டேங்குது. கொஞ்சம் தூரம் போகணும்டா. கடை வரும், அங்க வண்டி ஓட்டிட்டு அங்கிருந்து நடந்து போகணும். நம்ம எவ்வளவு தூரமா கேட்டியா? நல்லா போகணும். இல்ல வர்த்தான்னு கேக்கிட்டியா? போட்டா போன போறது வர்த்தா. வியூ பாயிண்ட்ஸ் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? அதான் நல்லா இருக்கும். வியூ பாயிண்ட் அடிபோலி அச்சா இருக்கு. வியூ பாயிண்ட் நல்லா போடா. போட்டோ காமிச்சு எடுத்துருக்கு. வியூ பாயிண்ட் போனே போ. ஒரு பேக் சைடு போட்டோ ரைட் லெஃப்ட்ல ஏறோ வந்து பேக் பிடிச்சோ. இப்போ லைவ்ல பேசுறது எதுவுமே நம்மளுக்கு கேட்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து சின்ன இஷ்யூ ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேலே போயிட்டு அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு வந்தாங்க அந்த ஏரியா லோக்கல் பசங்க, மலப்புரம் பசங்க. ஸோ எப்படி இருக்குன்ற மாதிரி வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி பண்ணியிருந்தோம். நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் யூஸ் ஆகும் அப்படின்னு. உங்களுக்கு இந்த வியூ பார்க்கும் போதே தெரியும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஹைட்டாக வந்திருக்கோம். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இன்னும் அந்த அமேசான் வியூ பாயிண்ட் எப்படி இருக்க போகுதுன்றது தெரியல. ரொம்ப அடிப்பொலியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கானுங்க பசங்க எல்லாமே அவங்க ஸ்லாங்கில். கைஸ், வண்டி ஆஃப் ஆன கேப்பில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மைக்கெல்லாம் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் என்ன மிஸ்டேக் பண்ணணும்னு தெரியல. நாங்கள் பேசுறது எதுவுமே வந்து கேட்கவே இல்லை. சடனாக வந்து இப்போ எடிட் பண்ணும்போது தான் வந்து எடிட்டிங்கே தெரியுது. இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் நடக்குது. ஒரு வீடியோ எடுத்து நம்ம அதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுன்றது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. சரி, அதெல்லாம் விடுங்க. அது இல்லாமல் நாங்கள் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம். வண்டியில் பெட்ரோல் ஃபுல்லாக போட்டு வராதது ஒரு தப்பு. அதுவும் இல்லாமல் வாட்டர் பாட்டில், எக்ஸ்ட்ரா வாட்டர் பாட்டில்லாம் வாங்கிட்டு வராதது தப்பாக போச்சு. நாங்கள் என்ன நினச்சோன்னா இது ஒரு சின்ன மலையாக இருக்கும், ஈஸியாக ஏறிட்டு ஈஸியாக இறங்கிடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஏன்னா வண்டி ஓட்டிட்டு வர்றதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு வெறும் 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் தான் வாங்கிட்டு போயிருந்தோம். ஸோ இன்னும் பாதி வாட்டர் பாட்டில் தான் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுக்கப்புறம் வந்து மூடியில் ஊற்றி குடித்தாதான் நீங்கள் மேலே போக முடியும் அப்படின்ற மாதிரி அந்த பசங்க சொல்லிட்டு போயிட்டானுங்க. இதுக்கப்புறம் நாங்கள் கீழே போயிட்டு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வர்றதும் வந்து நடக்காத காரியம். அதனால் நாங்கள் மேலே எப்படியாவது போயிட்டு ஒரேடியாக வியூ பாயிண்ட்ஸை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துட்டோம். வீடியோ ஸ்டார்ட்டில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒருத்தர் ரூட் சொல்லிட்டு இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா அப்பயே ஷாக்கிங்காக பேசினார். இந்த வெயிலில் இந்த மலையை நீங்கள் ஏறி அந்த வியூ பாயிண்ட் பார்க்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டார். அப்போ புரியலைங்க, இப்போ தாங்க புரியுது. அதுவும் இல்லாமல் வாட்டர் பாட்டில்லாம் இருக்கான்னு கேட்டார். நாங்கள் வந்து 2 பேருக்கு வந்து ஒரு பாட்டில் காமிச்சோம். சரி, அப்பயே வந்து அவர் ஒரு மாதிரி தான் பார்த்தாரு. நீங்கள் எப்படிடா மேலே போயிட்டு வந்துடுவீங்கன்ற மாதிரி பார்த்தாரு. ஆக்சுவலாக வண்டியில் பெட்ரோல் இருக்குது, ரொம்ப கம்மியாகவே இருக்கிறதுனால வந்து சக் பண்ண மாட்டேங்குது வண்டி. அதனால் இன்ஜின் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுது. அதனால் வண்டியை நாங்கள் வந்து ஸ்கூட்டி மட்டும் இங்கேயே ஓரத்தில் விட்டுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா கொஞ்சம் தூரத்தில் வந்து இன்னொரு கடை இருக்குமா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து வாட்டர் பாட்டில்ஸில் யூஸ்வலாக விற்பாங்க. இப்போ மேலே எந்த கடையுமே இல்லைன்ற மாதிரி வேற சொல்லிட்டானுங்க. கடையில் ஆள் காலியாக இருக்குது நாங்கள் போகும்போது. கடை இன்றைக்கின்னு பார்த்து லீவ் வாங்கல. ஸோ நம்ம நேரம்
ஒன்றும் பண்ண முடியாது. வரவங்க வந்து இது மாதிரி அட்வென்ச்சர் பைக்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு வாங்க. ஸ்கூட்டிஸ்லாம் அதிகமாக இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போகாதீங்க, ரொம்பவே ரிஸ்க்கு. நம்ம லாஸ்ட் டைமே ஃபால்ஸ்லேயும் இந்த மாதிரி தான் தப்பு பண்ணோம். ஸ்கூட்டி வந்து பயங்கரமாக அடி வாங்கிருச்சு. அந்த பள்ளம் மேடாக ரொம்ப வந்து ஹாஃப் ரோடிங்காக இருந்துச்சு. கப்புள்ஸ் வேறு ஃபேஸ் எல்லாம் மறைச்சிக்கிட்டாங்க, எங்கே வீடியோவில் எங்கேயாவது தெரிய வந்துட போகிறோம் அப்படின்ட்டு. ஒரு 15 மினிட்ஸாக இங்கேயே நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். இதுக்கப்புறம் மேலே போகலாம் அப்படின்ற பிளான் பண்ணியாச்சு. வாங்க 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 மச்சான், 300 மீட்டர்ஸ் மச்சான். சரி பரவாயில்ல விடு, அதில் போய் ஓ இதுதானாடா? நான் அப்படி எங்கே போகணும்? மூணு வந்துட்டோம். ஒரே வண்டியில் தான் போகிறாங்க. 3 மணி விழிக்கிறீங்களா? விழிக்கிறேன் गाइस मेरा ऑफ रोड वेरी तनமா இருக்க போது. ஏண்டா ஏத்திரி மேல நாங்க வரோம். என்ன இருக்கேன் ஏ ஆமாடா, பாத்திர சென்டரா பார்த்து போய்க்கோடா போய்க்கோ. குட்டி பசங்க பாரு அவ்வளவு தூரம் வந்திருக்காங்கடா. எனக்கு தெரிஞ்சு இந்த ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1200 அடியாவது இருக்கும் போல். ஒன்று பைக்லேயே இவ்வளோ தூரம் ஏறிடணும், அப்படி இல்லைனா ஒரு 4x4 காராவது இருக்கணும். அந்த மாதிரி வண்டி இருந்தால் மட்டும்தான் இந்த ஹில்ஸ் ஏற முடியும். இதை விட்டு நீங்கள் கீழேருந்தே நடந்து வரணும்னா, கீழே ஒரு 3 பசங்க நடந்து வந்துட்டு இருக்கானுங்க. நடுவில் எப்படியும் நம்ம வந்து அவனை மீட் பண்ண போகிறோம். இந்த வியூலாம் பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. அதுவும் வந்து கிளைமேட் மட்டும் இதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன், இந்த ஹில்ஸ் ஏறுறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெவன்லி ஃபீல் வரும். ஸோ இப்போ வெயில் இருக்கிறதுனால கொஞ்சம் இரிட்டேஷனாக இருக்குது. பட் ஆனால் வந்து ஒரு நல்ல கிளைமேட்டில் மேலே ஏறணுன்னா வேறு லெவலாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. தேர்ட் ஸ்பாட் இது. இங்கே பாருங்கள், இங்கே தான் நம்ம பைக்கை விடணும். இதுதான் லாஸ்ட் பைக்கு, இதோட பைக் ஏறாது. ஸோ நம்ம இங்கே தான் வந்து பைக்கை விட்டுட்டு நீங்கள் வழி எங்கன்னு தேடாதீங்க, ரொம்ப குழப்பமே இல்லை. சுற்றி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வழி இருக்காது. ஒரே ஒரு வழி தான் இருக்குது. இங்கே ஒரு வழி இருக்குது பேக்கில் தெரியுதுங்களா, அங்கே இங்கே ஒரு அதுக்கப்புறம் இங்கே ஒரு வழி. எங்களுக்கு எதுவும் தெரியாது, எப்படி இருந்தாலும் ஒரு இடத்துல பாத்ரூம் ஸ்மெல் அடிக்கும். அப்போ அந்த வழி கிடையாது. எப்படி போகணும்? ஏதோ ஒரு ஸோ கைஸ் இதெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க. இதுதான் வந்து இந்த ஸ்பாட்டோட. இன்றைக்கி வந்து பார்த்தா ரம்ஜான்றதுனால எல்லாரையும் ஒரு 3 நாள் வந்து லீவ் கொடுத்துருக்காங்க போல். ஸோ கடைகள்லாம் எதுவும் இல்லை. தண்ணி பாட்டில்லாம் முடிஞ்சால் நீங்களே வாங்கி வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம போக போகிற ரூட் இப்போது. ஸோ வாங்க பார்க்கலாம். गाइस எந்திரிங்க, என்ன இங்கேயே உட்காந்து கக்கா போறீங்க? போங்க ஃபர்ஸ்ட். இந்த வியூ வந்து நம்ம தெளிவா பார்க்க போறோம். இவ்வளோ நாள் இப்படிலாம் ட்ரக்கிங் பண்ணாமல் திடீர்னு வந்து பண்ணுறது அப்பா வா 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 நெஞ்சே வலிக்குதுங்க. ஏன்னா இப்படி மேலே ஏறினா என்ன ஆகும், அந்த அளவுக்கு மூச்சு வாங்குது. இதுக்கே பார்த்தீங்கன்னா நாக்கு வெளியே தள்ளிருச்சுங்க. தண்ணி வேற இல்லை. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 25% தான் இருக்குது. 2 லிட்டர் வாட்டர் பாட்டிலில். ஏய் குரங்குடா, ஃப்ரூட்ஸ் மரம் கூட நல்லா இருக்கும். ஐயோ கைஸ், இந்த வியூவை தான் நம்ம கிளியராக பார்க்கறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். இருக்கு ஃபுல்லாக வழி இருக்கு. வாழ்க்கையில் 1000 தடைகளப்பா,
கைஸ் 75% வந்தாச்சு. ரொம்ப மூச்சு வாங்குது, முடியல. கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து வந்தாச்சு. ஸோ பேலன்ஸ் ஆஃப் 25 முடிச்சுட்டு vlog-ஐ இதோட நான் முடிச்சுக்கிறேன். கைஸ், கேரளா காட்டுவாசியுடன் உரையாடல். காட்டுவாசி தான் உனக்கு இந்த வாட்சில் கட்டியிருப்பாங்க. ரெண்டு வர பசங்க சேனல்ல பேர் என்ன? நேவிகேட்டர் ஈட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க பேரண்ட் சேனல்ல போயிட்டு. ஓகே, வியூ எங்க இருக்காங்க? மேல டாப்லயா? அதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தாங்க. வியூ அரியலா அவனும் ஃபர்ஸ்ட் டைம் தானடா. யூ டோன்ட் நோ. வேர் ஓகே, லெட்ஸ் கோ गाइस. தனிபாட்டு வரு. வாட் அபௌட் தி வியூ மேன்ஸ்? இப்போ நான் மேலே ஏறிடா பாய் வா. அந்த கொம்பு கஜல் கீழே வச்சுனானே அந்த கடையில் வச்சேன். ஒரு நாள் நைட் ஸ்டே பண்ணோம்னு வச்சுக்கோங்க, வெறித்தனமாக இருக்கும். உயிரோடு இருப்போமா இல்லையான்னு தெரிஞ்சு. அந்த சின்ன பசங்க பார்த்துருப்பீங்க. லெஃப்ட்ல வாடா. இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா வந்து பைக்கில் வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இன்னும் 1.5 கிலோமீட்டர் மேலே மலை ஏறி நடந்து வரோம். அவனுங்க அசால்ட்டாக வந்துட்டாங்க கீழே இருந்து நடந்தே எங்கள் கிட்ட. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட கீழே வந்து தண்ணி பாட்டில் காலியாக, தண்ணி பாட்டில் இல்லாமல் வேற வந்திருக்கானுங்க. கொஞ்சம் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போனானுங்க. நாங்கள் வச்சுட்டு இருந்த 25% தண்ணிலையும். காட்டுவாசிகள் தங்கும் இடம் மற்றும் மற்ற வகையான குகைகள். யோர் ப்ரோ. இதான் நாங்கள் வாடகை எடுத்துக்கிற ரெசார்ட்டு 10,000 ருபீஸு. ஆமாம், இந்த ரெசார்ட்டில் தான் நாங்கள் இன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக நம்ம ரெசார்ட்டை உள்ளே நம்ம பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வியூவை காமிங்க, உள்ளே வாங்க. ரெசார்ட் இன்டீரியரில் நான் என்னெல்லாம் இருக்குன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த ரெசார்ட்டு. ஸோ வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெட் இருக்குது. அதுவும் ஃபைனஸ்ட் குஷன் பெட் இது. ஃபைனஸ்ட் குஷன் பெட் இது. இந்த என்ன சொல்லுவாங்கடா இது? ஆயுர்வேதிக். உங்களுக்கு இங்கே வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு அந்த அக்கு பஞ்சர்லாம் பண்ண நீங்கள் இதில் படுத்தாலும் எல்லாம் பஞ்சர் ஆகிடும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த எறும்புகளோட தன்மைகள்லாம் இருக்கும் இரவில். நீங்கள் படுத்த அடுத்த செகண்ட் கீழே விழாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் விழுந்திருக்க மாட்டீங்க. தரையை தொட்டு பார்த்தா தான் தெரியும் நீங்கள் நிஜமாக விழுந்திருப்பீங்கன்றது. ஸோ வந்து நம்ம இங்கே வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வரலாம், என்ன பொருள் வேணால் எடுத்துகிட்டு வரலாம், யூஸ் பண்ணிவிட்டு இங்கே போட்டுடலாம். ஸோ இது வந்து ரிலேட்டிவ்ஸ் யாரும் வந்தாங்கன்னா அவங்க உட்காரத்துக்காக சேர் இது. ஆமாம். அப்பா தள்ளி விடு. இதில் கீழே தண்ணி வச்சுருக்காங்களா பாரு. கேட்டா 2 செட்டு பரோட்டா, கொஞ்சம் பீஃப் கறியா சீக்கிரம் ரெடி செய்ய. எங்கள் சித்தப்பா அது இருக்காரு பாருங்க. சொல் நீ வேற லெவல் வியூஸ் தான். கைஸ், அமேசான் வியூ பாயிண்ட் போகிறதுக்கு இந்த மலைக்கு மேலே ஒரு சின்ன மலை இருக்குங்க. இன்னும் லாஸ்ட் இந்த மலை ஏறினா வியூ கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். வீடியோவில் பார்க்க சின்னதாக தெரியுது, ஆனால் ரொம்ப பெரிய மலை. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வேறு லெவலில் இருக்குங்க வியூவர்ஸ். நீங்களும் வந்து ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். Oh. Guys, ஃபைனலாக வந்து கிட்ட வந்துட்டு இன்னும் ஒரு 5% தான் மேலே ஏற வேண்டியது இருக்கு. ரீச்டா.
guys, we reached now, guys. Guys, இந்த வியூ பாயிண்டோட பேர் எதுக்கு அமேசான் வியூ பாயிண்ட் சொல்கிறாங்க தெரியுங்களா? நம்ம ஆஃப்ரிக்கா காட்டில் இருக்க அமேசான் காடோட நைல் ரிவர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் எக்ஸாக்டாக. ஸோ அதே மாதிரி இந்த வியூ பாயிண்டில் இருக்க இந்த ரிவரும் அப்படியே இருக்கிறதுனால அதனால தான் இது வந்து அமேசான் வியூ பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களே வியூஸை பாருங்கள், செம்மையாக இருக்குது, ஒரு தரமான வியூ. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்ததுனால நான் இதோட இந்த vlog-ஐ நான் முடிச்சுக்கிறேன். இந்த vlog-ஐ முடிச்சுக்கிட்டு நான் கீழே போகணும், ஃபஸ்ட்டு தண்ணி குடிக்கணும், என்னால் சுத்தமாக முடியல, எங்கள் பசங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் இதோட இந்த vlog-ஐ முடிச்சுக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வியூவெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். கேரளா வந்தீங்கன்னா, மலப்புரம் வந்தீங்கன்னா. ஸோ அமேசான் வியூ பாயிண்ட்டுன்ட்டு மேப்பில் லொக்கேஷன் போடுங்க. நானும் லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தரமான பிளேஸ்க்கு வாங்க, ஈவினிங் டைமில் வாங்க, தரமான ஒரு ஃபன்னான வைப்பாக இருக்கும். ஸோ இதோட நாங்கள் வந்து டைம் ஆஃப் பண்ணி பண்ணிக்கிறேன். பை பை guys.